இடஒதுக்கீட்டில் கை வைத்த மத்திய அரசு கடும் எதிர்ப்புகளுக்கு பின் திரும்ப பெற்ற வரைவு. உயர்கல்வி நிறுவனங்களில் உள்ள பதவிகளில் எஸ்சி, எஸ்டி மற்றும் ஓபிசி பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்டு நிரப்பப்படாமல் உள்ள காலி பணியிடங்கள் பொது பிரிவினருக்கு வழங்கும் புதிய இடஒதுக்கீடு கொள்கையை வெளியிட்டது பல்கலைக்கழக மானிய குழு. இதற்கு எழுந்த கடும் எதிர்ப்பை தொடர்ந்து வெளியிட்ட அறிவிப்பை திரும்ப பெற்றது மத்திய அரசின் கல்வி அமைச்சகம். பழைய இடஒதுக்கீட்டை மாற்றியமைக்கும் புதிய இடஒதுக்கீடு கொள்கை குறித்தும் அதனால் ஏற்படும் சாதக பாதகங்களை விளக்குகிறது இந்த பதிவு. பல்கலைக்கழக மானிய குழு கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி அனுப்பியுள்ள சுற்றறிக்கை வாயிலாக உயர்கல்வி நிறுவனங்களில் புதிய இடஒதுக்கீடு கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறையின் இறுதி அறிக்கை பொதுமக்களின் பார்வைக்கு வெளியிடப்பட்டது. இது குறித்த பொதுமக்களின் ஆலோசனை மற்றும் கருத்துக்களை 2024ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதிக்குள் வழங்கலாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதில் 17 அத்தியாயங்களில் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் அளிக்கப்பட்டது. குறிப்பாக அத்தியாயம் 10 இடஒதுக்கீட்டை நீக்குவதற்கான வழிமுறைகளை பல்கலைக்கழக மானிய குழு விவரித்தது. முன்னதாக கடைபிடிக்கப்பட்டு வந்த இடஒதுக்கீட்டின்படி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அட்டவணை பிரிவை சேர்ந்தவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் நிரப்பப்படாமல் காலியாக உள்ள பட்சத்தில் அது பொது பிரிவினரை சேர்க்க முடியாது. ஆனால் புதிய விதிப்படி இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்க குரூப் ஏ பிரிவு போன்ற பதவியில் இடஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்கள் காலியாக இருந்தால் அதை பொது பிரிவினருக்கு வழங்கி அதனை நிரப்பிக் கொள்ளலாம். பொது நலன் கருதி இது போன்ற இடங்கள் காலியாக இருக்க அனுமதிக்க முடியாது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் குரூப் சி அல்லது குரூப் டி போன்ற இடஒதுக்கீட்டு காலி பணியிடங்களை அந்தந்த பல்கலைக்கழகமே அதன் நிர்வாகத்தின் அனுமதி பெற்று பொது பிரிவினருக்கு வழங்கலாம். ஆனால் குரூப் ஏ மற்றும் குரூப் பி போன்ற இடஒதுக்கீட்டு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான முன்மொழிவை கல்வி அமைச்சகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அமைச்சகத்தின் ஒப்புதலை பெற்ற பிறகு அந்தந்த பல்கலைக்கழகங்கள் பணியிடத்தை பொது பிரிவினருக்கு வழங்கி காலி பணியிடங்களை நிரப்பிக் கொள்ளலாம். பல்கலைக்கழக மானிய குழு தற்பொழுது வெளியிட்டுள்ள இந்த வரைவு அறிக்கை குறித்து பல்வேறு தரப்பில் இருந்தும் கடும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து மத்திய அரசின் கல்வி அமைச்சகம் இதனை திரும்ப பெற்றுள்ளது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் உள்ளிட்டோர் இதனை கடுமையாக விமர்சித்துள்ளனர். இது உயர்கல்வி நிறுவன வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீட்டை நேரடியாக ஒழிப்பதற்கான சதி என தங்களது கடும் கண்டனங்களை தெரிவித்தனர். இது சமூக நீதி தலைவர்களாக கருதப்படும் பலரின் இந்த எதிர்ப்பு காரணமாக பல்கலைக்கழக மானிய குழுவின் இந்த அறிவிப்பு தற்சமயம் திரும்ப பெறப்பட்டாலும் வரும் மக்களவை தேர்தலை கருத்தில் கொண்டுதான் திரும்ப பெறப்பட்டுள்ளது என்றும் தேர்தலுக்கு பிறகு இது மீண்டும் நடைமுறைப்படுத்த வாய்ப்புள்ளதாகவும் பல்வேறு தரப்பில் இருந்து குற்றம் சாட்டப்படுகிறது. ஒருவேளை மீண்டும் இந்த வரைவு கொண்டு வந்து அதனை பல்கலைக்கழகங்கள் ஏற்றுக்கொண்டால் இனிவரும் காலங்களில் யார் யாரெல்லாம் பதவிக்கு நிதி அளித்தார்களோ அவர்களுக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு கிடைக்கும். நிதி அளிக்க முடியாத பதவிகளுக்கு பொருத்தமான விண்ணப்பதாரர்கள் இல்லை என்ற காரணம் கூறி அந்த பணியிடத்தை பொதுவான பிரிவினருக்கு கொண்டு செல்லக்கூடிய பேராபத்து உள்ளதாக கல்வியாளர்களும் சமூக நீதி தலைவர்களும் கருத்து தெரிவிக்கின்றனர்.